அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த சர்வம் டிவியில் வாஸ்து பற்றி பார்த்துட்ருக்கோம் சார். இந்த வாஸ்துவில் நம்ம ஈசானிய மூலை, தென்கிழக்கு ஆக்னியம், தென்மேற்கு, குபேர மூலை இதெல்லாம் பார்த்துட்டோம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வடமேற்கு வாயு மூலை. சார், வடமேற்கு வாயு மூலை என்னென்ன விஷயங்கள் பண்ணும், என்னென்ன விஷயங்கள் பண்ணாது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் சார். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு வீடு என்பது, ஒரு மனை என்பது என்ன சொன்னேன், சதுரம் செவ்வகமாக இருக்க வேண்டும். அப்போ சதுரம் செவ்வகமாக இருக்க வேண்டும் என்றால் உங்கள் வீடும் சதுரம் செவ்வகமாக இருக்கணும், உங்கள் மனையும் சதுரம் செவ்வகமாக இருக்கணும், உங்களுடைய ஆஃபீஸும் சதுரம் செவ்வகமாக இருக்க வேண்டும். அந்த இடத்திற்கு வடமேற்கு மூலை வாயு மூலை எப்படி இருக்க வேண்டும் என்றால் அதுவும் சதுரம் செவ்வகமாக இருக்க வேண்டும். சார், வாயு மூலையில் என்னென்ன வரலாம், என்னென்ன வரக்கூடாது? வாயு மூலைக்கும் மனத்திற்கும் சம்பந்தம் உண்டு. வாயு மூலையில் என்ன வரக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். உள் மூலை படிக்கட்டு வரக்கூடாது. வாயு மூலையில் எல்லோருமே இப்போ டாய்லெட் போடுறாங்க. ஆனால் நான் என்னுடைய ரிசர்ச்சில் என்னுடைய குருநாதர்கள் சொல்லி கொடுத்த விஷயங்கள், நான் பயணப்பட்ட சில விஷயங்கள் சொல்கிறேன். வாயு மூலையில் நீங்கள் டாய்லெட் அமைக்காமல் இருப்பது சால சிறந்தது. 99% அமைச்சாச்சு. இனிமேட்டு கட்டுற வீட்டில் வாயு மூலையில் டாய்லெட் போடாதீங்க. நம்ம எங்கே போடலான்ற விஷயங்களை நான் சொல்கிறேன். இல்லை சார், நான் போட்டு தான் ஆகணும்னா வேறு ஒன்றும் பண்ண முடியாது, தவறுனா தவறு தான். ஏன் சார் வரக்கூடாதுன்னா, வாயு மூலையில் பள்ளம் வரக்கூடாது. பள்ளம் வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ அதே வாயு மூலையில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம ஒரு டாய்லெட் போடுறோம் சார். அப்போ என்ன நடக்கும்? சன்கன் டைப்பில் போடுவாங்க. அங்கே ஒரு பள்ளம் வந்துருச்சு. அப்போ பள்ளம் வந்தால் என்ன ஆகும்? மனதிற்கும் வாயுவிற்கும் சம்பந்தம் உண்டு. அப்போது என்ன நடக்கும்? மனசு கெட்டால் என்ன நடக்கும்? யார் யார் வீட்டெல்லாம் பைபாஸ் சர்ஜரி நடக்கிறதோ அவர்கள் வீட்டில் எல்லாம் வாயு மூலையில் பள்ளம் இருக்கும். யார் யார் வீட்டிலலாம் ஹார்ட்டில் ஸ்டண்ட்டு வைக்கிறானோ அவங்க வீட்டிலலாம் வாயு மூலையில் பள்ளம் இருக்கும் சார். வாயு மூலையில் உள்மூலை படிக்கட்டு இருந்தால் அந்த வீட்டு பெண் காதல் திருமணம் செய்து கொள்வாள். வாயு மூலையில் படிக்கட்டு வரக்கூடாது. படிக்கட்டுக்கு கீழே பாத்ரூம் போட்டிங்க வாயு மூலையில் அப்படின்னா, சார் இது மிகப்பெரிய கான்செப்டு. வாயு மூலையில் படிக்கட்டுக்கு கீழே பாத்ரூம் போட்டு அந்த படிக்கட்டுக்கு மேலே நம்ம நடந்து போகிறோன்னா, என்னுடைய ரிசர்ச்சில் அங்கே நான் சூசைடு அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறேன் சார். மிகப்பெரிய டிராஸ்டிக்கான விஷயம் சார் வாயு மூலை. இப்போ உதாரணத்துக்கு நம்ம இன்னும் அந்த சப்ஜெக்ட் பேசலை. வடமேற்கு வடக்கில் ஒரு தெரு வருது. மிகப்பெரிய ஆபத்தான விஷயம். யார் யார் வீட்டிலலாம் இந்த ஓடி போய் கல்யாணம் பண்ணுறது, மதம் மாறி திருமணம் செய்வது, நான் இவனை தான் கட்டிப்பேன், இந்த ஊரில் தான் வாழ்வேன், அப்பா அம்மாவினுடைய வயிற்றெரிச்சலை பெற்றுக்கொள்வது, அசிங்கப்படுவது, அசிங்கப்படுத்துவது எல்லாமே இந்த வாயு மூலையில் நடக்கும் சார். யார் யாரெல்லாம் இந்த தாடி வச்சுட்டு சுற்றுறானோ, யார் யாரெல்லாம் கேமராவை நம்பி பொழப்பு நடத்துவான் இல்லையா, அவன்லாம் பார்த்தீங்கன்னா ஆங்கரு, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமா நடிகர் நடிகைகள் அனைவருமே வாயு மூலை சம்பந்தப்பட்டவர்கள். மிகப்பெரிய ஜட்ஜஸ்ஸு வாயு மூலை சம்பந்தப்பட்டவர்கள். நான் ஈஸியாக சொல்லுவேன், ஒரு வாயு மூலையில் குறிப்பிட்ட தெருக்குத்து வருதுன்னா அந்த தெருக்குத்து வீட்டில் இன்னார் தான் இருப்பாங்க, இந்த நடிகை இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் சார். இந்த நடிகர் இருப்பாங்கன்னு சொல்லலாம். இதே அவர்களுக்கு உண்டான வீடுன்னு நம்ம சொல்லலாம். இதற்கு ஏதாவது சுவாமி இருக்கா அப்படின்னா, மிகப்பெரிய விஷயம் குருவாயூர் சார். மிகப்பெரிய சுவாமி அப்படின்னு பார்த்தோம்னா தாராபுரம் காடு அனுமந்தராய சுவாமி. சென்னையில் இருக்கேன் சார் அப்படின்னா நம்மளுடைய நங்கநல்லூர் ஆஞ்சநேயரை பிடித்து கொள்வது சால சிறந்தது. குருவாயூரப்பன் மிகப்பெரிய சுவாமி சார். அல்டிமேட்டான விஷயம். அந்த பாலகிருஷ்ணரை பிடித்து கொண்டால் மிகப்பெரிய வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். கால் வலி வருது இல்லையா,
இந்த முட்டிக்கு கீழே யார் யாருக்கெல்லாம் ப்ராப்ளம் வருதோ அவங்க எல்லாருமே வடக்கு பாதிக்கப்பட்டவர்கள் சார். நீங்கள் நல்லா யோசிங்க. நீங்கள் அசால்ட்டாக சொல்லுவாங்க நிறைய பேர், எனக்கு 55 வயசு ஆகிடுச்சு, 60 வயசு ஆகிடுச்சிங்க, அதனால் கால் வலி வருது, நீங்கள் சும்மா வாஸ்துவில் அடித்து விடுறீங்க அப்படின்னு. அதெல்லாம் கான்செப்ட் இல்லை. அது மாதிரி சில முட்டாள்கள் பேசிட்டு அவன் ஏன்டா பிறந்தோம், ஏன் வாழ்ந்தோம், ஏன் செத்தோன்னே தெரியாமல் அந்த நாயெல்லாம் செத்து போவோம். அவனை பற்றிலாம் நமக்கு பேச்சு இல்லை. நாம் ஜெயிக்கணும், அடுத்த கட்டம் போகணும், நம்மளுடைய சந்ததிகளை மிகப்பெரிய செல்வ செழிப்பான நிலைமையில் வச்சுட்டு தான் செத்து போகணும். சரிங்களா? பிறப்புன்னு இருந்தால் இறப்பு இருக்கும் சார், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்போது நல்ல லைஃப்பை நம்ம லீட் பண்ணணும் அப்படின்னா வாஸ்துப்படி நீங்கள் வீட்டை அமைத்து கொள்ள வேண்டும். வாயு மூலையை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். யார் யார் வீட்டிலலாம் வந்து நீங்கள் சாய்பாபா கும்பிடுவாங்க சார், சாய்பாபா கும்பிடுறவங்க வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த முட்டிக்கு கீழே வலி பயங்கரமாக எடுக்கும் சார். சரிங்களா? அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது சால சிறந்தது. யார் யாரெல்லாம் போயிட்டு நான் ஒரு சாமியாராக போகிறேன், நான் வந்து காட்டுக்கு போய் தவம் பண்ண போகிறேன், எனக்கு பிடிக்கவே இல்லை, திருவண்ணாமலையில் போய் நிறைய சாமியார் போர்வையில் நிறைய திருட்டு பைய உட்காந்துக்கிட்டு இருக்கான் இல்லையா, அவன்லாம் அந்த வடக்கு பாதிக்கப்பட்டவன், வடமேற்கு பாதிக்கப்பட்டவன் சார். சரிங்களா சார்? சுவாமியாருன்றதுலாம் ஒரு சும்மா போர்வை சார். அதெல்லாம் யாராலையுமே வந்து இல்லறத்தில் ஈடுபட்டவர்கள் தான் சாமியாராக இருக்கிறார்கள். அவர்களுடைய விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா வடமேற்கு சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும். அதில் 90% அவங்களுக்கு ஹார்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வரும். அதில் ஒரு 10% பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இது பிரெயினில் இந்த ஸ்கல்லை ஓப்பன் பண்ணுவாங்க சார். யார் யாரெல்லாம் காவி உடை அணிந்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே வடக்கு பாதிக்கப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு 10% நல்லவங்க இருக்கலாம், ஆனால் மீதி 90%க்கு நீங்கள் அது வடக்கு பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும். அந்த 10% பேருக்கும் வடக்கு பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும் சார். அப்போ வடமேற்கு பாதிப்பு வருமானா நிச்சயமாக வரும். சரிங்களா? நமக்கு வடமேற்கு பாதிப்பு வரக்கூடாது. நிறைய பெண்கள் இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ்க்கு போவாங்க. அவங்க வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நான் வாஸ்துலாம் நான் இப்போ பார்க்குற வாஸ்துவே வந்து நான் வீட்டுக்கு போவேன், ஒரு சில இடங்களில் சுற்றி பார்ப்பேன் சார். அதற்கப்புறம் நான் ஸ்ட்ரைட்டாக அவங்கள பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டுருவேன். ஏன்னா நமக்கு வந்து ஒரு 2000-3000 வீடு பார்த்தாச்சு, மக்களுடைய மனநிலையை ஜட்ஜ் பண்ணலாம். இதை வச்சே நம்ம வாஸ்து சொல்லிட்டு போயிடலாம் சார். அப்போது ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ்க்கு போகிற அந்த பெண்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு தெரியுமா? அங்கே கொடுக்குற பேக்கேஜ், மருந்து, மாத்திரை அவங்களுடைய உடம்பை கெடுத்து எதற்காக? ஒரு குழந்தை வரத்திற்காக. அந்த குழந்தை வரம் பெறக்கூடிய இடம் வாயு மூலை. அப்போ அந்த வாயு மூலையில் ஏதாவது தவறு இருந்தால் தான் தேவையில்லாமல் உங்களுக்கு அபார்ஷன் நடக்கும், தேவையில்லாமல் பிரச்சனை நடக்கும். அப்போது வாயு மூலையில் பிரச்சனையை நீங்கள் சரி செய்து கொண்டால் உங்களுக்கு ஷோர் ஷாட்டாக நல்லபடியாக குழந்தை அமையும். இவ்வளோதான் சார் விஷயம். அப்போ எந்த சுவாமியை வணங்கலாம்? ஆஞ்சநேய சுவாமியை வணங்குவது சாலச் சிறந்தது. வாயு மூலையை சரி செய்து கொள்ளுங்கள், மிகப்பெரிய மாற்றம் வரும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.